ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்க்கான செகண்ட் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செகண்ட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .government.in ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடைசியாக ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்னு அந்த ஐக்கான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 2ன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான லிஸ்ட்டு 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட் 2ல் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க வந்து 3/10/2024 உங்கள் டிவிஷன் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் சப்போர்ட், அதாவது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே வித்து 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பியோ நீங்கள் போயிட்டு ஹெட் ஆஃபீஸில் கொடுத்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதான் செகண்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லிஸ்ட் அப்போ நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க, பட் இன்டர்வியூக்கு போகாமல் இருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் வந்து தப்பாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி செலக்ட் ஆனவங்களாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக யார் இருக்காங்க அந்த பிளேஸில் அப்ளை பண்ணவங்கள அடுத்த கட்டமாக யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலாக பாருங்கள் 97 அதிகபட்சமாக இல்லை 1897 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1920 பேர் வந்து பார்த்தா செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1900 பேர் வந்து இன்டர்வியூக்கு போகாமல் இருக்கலாம், அல்லது ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லவே தப்பாக கொடுக்கலாம். இந்தமாரி பல காரணங்களால் இப்போதைக்கு 1920 பேர் வந்து பார்த்தா திரும்ப செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன 1920 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக போகாமல் இருந்து இப்போ அடுத்த கட்டமாக யார் இருக்காங்களோ அவங்கள இப்போதைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1920 பேர் இப்போதைக்கு புதுசாக செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லியிருக்க தேதி 3/10/2024 நீங்கள் போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் தேர்ட் லிஸ்ட் ஃபோர்த் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பில் அதிகமாகவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வராதவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதிகபட்சமாக 95க்கு மேலே நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள், உங்கள் நேம் வருவதற்கு வாய்ப்பில் அதிகமாகவே இருக்குது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.